வணக்கம் மக்களே, புதுசாக திறந்திருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன் ஸ்டோர் கீழ்கட்டளை இந்த டெக்ஸ்டைலுக்கு தாங்க போயிருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போகும்போதே வரவேற்புலாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாகவே சாரீஸு, பட்டு அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. செகண்ட் ஃப்ளோரில் வந்து குழந்தைங்களுக்கு தேவையான அந்த மெட்டீரியல்ஸ்லாம் இருந்துச்சு. ரொம்ப அட்ராக்ஷனாக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அப்படியே ஒரு ஃப்ளோராக ஏறி பார்த்துட்டே இருந்தோம். என்னதான் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இந்த ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் வந்து திறந்திருந்தாலும் நம்ம வந்து ஆல்ரெடி தீபாவளிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சுங்க. அதனால் நாங்கள் வெறும் சுற்றி பார்க்கறதுக்கு தான் வந்தோம். ஆல்ரெடி பசங்கிட்ட நான் சொல்லிட்டேன், எங்கேயும் போய்ட்டு எதுவும் நீங்கள் வாங்கக்கூடாது, நம்ம ஜஸ்ட் சுற்றி பார்க்க தான் வந்திருக்கோம் அப்படின்றதையும் சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்தேன். ஆனாலும் இவங்க வீடியோவோட எண்டில் காட்டுறேன் பாருங்கள், நம்மளுக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஷோரூமில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்னிச்சர் இருக்கக்கூடிய இடம் தாங்க சூப்பராகவே இருந்துச்சு. மொத்தம் 5 ஃப்ளோர் வரைக்கும் ரெடி பண்ணியிருக்காங்க. 6வது ஃப்ளோர் கூட ரெடி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபர்னிச்சர் வந்து உண்மையாலுமே சொல்லலாங்க, ரொம்பவே அட்ராக்ஷனாகவே பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்னிச்சர் இருக்கக்கூடிய இடங்கள டைனிங் டேபிள், அந்த ஃபர்னிச்சர் பீரோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஊஞ்சல் கூட இருந்துச்சுங்க, அதையும் நாங்கள் வச்சு விளையாடிட்டு இருந்தோம், ஜாலியாகவே இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருந்தோம், யாருமே எங்களுக்கு எதுவுமே சொல்லலை. கிராசரி ஐட்டம் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோருக்கு தான் நாங்கள் வந்தோம். ஃபுட் ஐட்டம் எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்லாம். இங்கே வந்து இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ஒரு நார்மலான ரேட்டில் தான் இருக்குது. நாங்கள் வந்து பன்னீர் பஃப் அதை வாங்கி சாப்பிட்டோங்க. நீங்கள் வந்து ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 5th ஃப்ளோர் மட்டும் இல்லைங்க, லாஸ்ட்டில் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு பக்கத்தில் வெளியில் வரும்போது சாப்பாடே கிடைக்கும். அந்த மாதிரி ஃபுட்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் வெரைட்டி ரைஸ் எல்லாமே வாங்கி சாப்பிட்லாம். எப்படி நம்ம குரோம்பேட் சரவணா ஸ்டோரில் வாங்கி சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரியான சிஸ்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது. நீங்கள் வெளியில் போகும்போது நீங்கள் பே பண்ணி சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரியும் இருக்குது. இந்த பன்னீர் பஃப் வந்து பார்த்தீங்கன்னா சூடாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். ஆறி போய் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டீ ஒன்று 10 ரூபாயில் வந்து நம்மளுக்கு இந்த ஜெயச்சந்திரனில் கிடைக்குதுங்க. 10 ரூபா தானே, டீ வந்து சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சா சூப்பராகவே திக்னஸாக ரொம்ப ஏலக்காயெல்லாம் போட்டு வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. இந்த டீ வாங்கி நாங்கள் குடிச்சிட்டு அப்படியே உள்ளே போய்ட்டு பர்ச்சேஸ் போனால் பசங்க அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 5th ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கிராசரி ஐட்டம்ஸ் தான் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஆஃபரும் இருந்தது. பசங்களும் அவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட எந்த ஃப்ளோர்லையுமே நம்மளுக்கு வந்து செலவு வைக்காதவங்க இந்த லாஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கிராசரி ஐட்டம் வாங்கும்போது ஃபுல்லாகவே நம்மளுக்கு செலவை வந்து இழுத்து விட்டுட்டாங்க. ஏன்னா அத்தியாவசிய செலவு ஒன்றுமே பண்ண முடியாது. அடிச்சு பிடிச்சி அவங்க கொடுத்த அந்த கிஃப்ட்டையும் ஒன்று வாங்கிட்டு நம்ம அப்படியே வெளில வந்துட்டோம். கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க தீபாவளி டைம்ன்றதால புது கிஃப்டெல்லாம் கூட தராங்க. 2500 ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து மளிகை சாமானை வாங்கி ஒரு மூட்டையை தூக்கிட்டு வெளியில் வர வச்சிட்டாங்க. இதுக்கு தான் நம்ம இங்கே வந்துமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு நான் உங்களை யாரையும் கம்பல் பண்ணலங்க, அது அவங்கவுங்க விருப்பம். நாங்கள் ஜஸ்ட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.